வந்து லோ மெயின்டெனன்ஸில் ஹை மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி, அதுவும் ஃபுல்லி லோடட் டாப் அண்ட் வேரியண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வண்டி கிட்டத்தட்ட 16 வகையான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த வண்டியில் ஒரு நிசானோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்ஜின் தான் இந்த வண்டியில் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸு ஹை மைலேஜ் கிடைக்கும், ஹை பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆவரேஜ் மைலேஜ் 24.1, 1 லிட்டர் டீசலுக்கு 24 கிலோமீட்டர் மைலேஜ், அதுவும் கேரளா ரோட்டில். உங்களுக்கு வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இதே ப்ரைஸுக்கு மறுபடியும் எங்களால் கொடுக்க முடியுமான்னு எங்களுக்கே தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியில் நிறைய வண்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானா அப்புறம் சென்னை 2 இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நிசான் சன்னி தான் இருக்குது. வண்டி வந்து லோ மெயின்டெனன்ஸில் ஹை மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி, அதுவும் ஃபுல்லி லோடட் டாப் அண்ட் வேரியண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வண்டி ஒயிட் கலரில் வண்டி சூப்பராக நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2012 லாஸ்ட்டு 13 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட். வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சியில் 2027 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லி லோடட் வண்டி, உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு 1 by 1 சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 பவர்னா வந்துடும். ஃப்ரண்ட் ஏசி வந்துடும், ரியர் ஏசி வந்துடும், ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது, உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட இருக்குது, கீழே சென்ட்ரு இருக்குது, கிளைமேட் கண்ட்ரோலுக்கு ஓஆர்விஎம் மிரர் வந்துடும், மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும், டச் ஸ்க்ரீன் வந்துடும், ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, அது கூட உங்களுக்கு அலாய் வீலும் உங்களுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 16 வகையான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸை விட உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் தான். ஒரு நிசானோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்ஜின் தான் இந்த வண்டியில் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸு ஹை மைலேஜ் கிடைக்கும், ஹை பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மைலேஜ் அடி வாங்காது. மைலேஜ் உங்களுக்கு 23 25 வரைக்கும் கிடைக்கும். எங்கள் பர்சனலாக எங்களோட ட்ராவல்ஸ்லையும் இதே மாதிரி ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கனால எங்களுக்கு தெரியும் மைலேஜும் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. அப்படி இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி சீட் சோஃபா சீட் மாதிரி இருக்கும். ஹேண்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்குது. மேலே அப்போல்சர் எல்லாமே உங்களுக்கு நீட்டான கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வந்துடும். உங்களுக்கு ஆடி பென்சிலெலாம் வர மாதிரி உங்களுக்கு ரியர் ஏசி இந்த வண்டியில் வந்துடுது. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வகையான ஆப்ஷன்ஸ் குமிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழே சென்டர், ஏர் பேக், ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி தான் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு டிரைவர் சீட்லாம் லைவாக பார்த்துக்குவாங்க. ஃப்ரெண்டு டேஷ்போர்ட் எல்லாமே நீட்டான கண்டிஷனில் இருக்குது. டேஷ்போர்ட்லாம் நல்லா இருக்குது. டச் ஸ்க்ரீன் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஏசியெல்லாம் வந்து நல்ல கூலிங்கே வருது, சூப்பரான கூலிங்கே வருது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. நம்ம டயர் கண்டிஷன் அப்படியே லைவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு 80% இருக்கும் டயர் கண்டிஷன். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. அலாய் வீல் வந்துடுது. அலாய் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி அலாய் வீலை கஸ்டமர் தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா காஸ்ட்லியான அலாய் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ இதில் ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துட்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லத்துக்கு தான் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராண்ட்ரம் பைபாஸில் தான் இருக்கோம். இப்போ இந்த வண்டியோட நிசான் சன்னியோட மைலேஜை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதில் மீட்டர்லேயே உங்களுக்கு சென்ட்ரலில் காட்டுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. சென்ட்ரலில் ஆவரேஜ் மைலேஜ் 24.1, 1 லிட்டர் டீசலுக்கு 24 கிலோமீட்டர் மைலேஜ், அதுவும் கேரளா ரோட்டில். உங்களுக்கு கேரளா ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும். அந்த மாதிரி ரோட்லேயே உங்களுக்கு 24.1 கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் அசால்ட்டாக 25 கிலோமீட்டர் மைலேஜ் அடிக்கலாம். ஏசியெல்லாம் பக்கா கூலிங், உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது. எல்லாம் ஒரு ஃபுல்லி லோடட் வண்டி தான். உங்களுக்கு வண்டி சும்மா 110 வண்டி பாஞ்சு போயிட்டுருக்கு. வண்டி சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு ஒரு சிங்கிள் பைசா கூட செலவு இல்லாமல் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இந்த வண்டி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். வண்டியோட கண்டிஷன்லாம் உங்களால் ஃபில் பண்ண முடிஞ்சிருக்க நம்புறேன். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துலாம். இந்த சூப்பரான நிசான் சன்னி ஒயிட் கலரில் இருக்கிற இந்த 2012 லாஸ்ட் 13 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற வண்டி, அதுவும் எஃப்சிலாம் 27 வரைக்கும் கரண்டில் இருக்கிற வண்டி, ஃபுல்லி லோடட் எல்லா ஆப்ஷன் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 25 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அதுவும் டெண்டு ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்குன்னு எந்த ஒர்க்கும் இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியோட எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கண்டிஷனுக்கு இந்த வண்டியோட குவாலிட்டிக்கும் ஒரு 6 லட்சமாவது கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் இல்லை, 550 இல்லை, 5 இல்லை, 450 இல்லை, 4 இல்லை, 350 இல்லை, 3 லட்சம் கிடையாது. இந்த வண்டியை ஃபைனலாக அப்படியே உங்களுக்கு 2,90,000 கொடுத்துடலாம். அதுவும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு 12,000 டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைனலாக இந்த வண்டியை 2,78,000 கொடுத்துடலாம். வெறும் 2,78,000 எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டக்கூடிய ஃபுல்லி லோடட் வண்டி, எல்லா ஆப்ஷனும் இருக்கிற வண்டி, அது நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி, லோ மெயின்டெனன்ஸ் வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. இதே ப்ரைஸுக்கு மறுபடியும் எங்களால் கொடுக்க முடியுமான்னு எங்களுக்கே தெரியாது. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தானம் ரேஞ்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் தான் வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும்.
அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷன் என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் டீலர் ப்ரைஸ், லோ பட்ஜெட், ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய, ரீஸ்டோர் பண்ண வேண்டிய, இது மாதிரி தெளிவான வண்டியெல்லாம் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.